இந்த ஹோல் பில்டிங் இருக்குல்ல, ஆ. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது ஆக்சுவலா? ஆக்சுவலி 10 கிரவுண்ட்ஸ் இது. 10 கிரவுண்டுங்கிறது முதல்ல 10 கிரவுண்ட் இருந்தா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணதா? வாங்கினதே 10 கிரவுண்ட் தான். முதல்ல வாங்கினதே 10 கிரவுண்ட் தான். ஓகே. யார் வாங்கினது ஆக்சுவலா? பாட்டியும் அத்தையும் சேர்ந்து வாங்கினது. ஆமா. அவங்க முதல்ல டி நகர் ஸ்ரீநகரம் ரோட்ல இப்ப நாங்க இருக்கோம் இல்லையா, அங்கதான் இருந்தாங்க எல்லாரும். பாட்டி, அப்பா, அத்தை எல்லாரும். அந்த டைம்ல பாட்டி இருக்காங்க. ஷி வாஸ் ஆல்சோ ஆக்டிங். அவங்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க சினிமாவில். அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய வீடாக வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி எங்கள் அப்பாவை வச்சு இடம்லாம் பார்க்க சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஆக்டிங், அத்தையும் பாட்டியும். ஸோ 2 பேரும் பிஸி. அவரை பார்க்க சொன்னாங்க. அவர் இந்த ஏரியா சூஸ் பண்ணி இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வாங்கினார். வாங்க சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணார் இதை வாங்கும்போது 10 கிரவுண்ட்ஸ் தான் அது. அப்போ வந்து இந்த போயஸ் கார்டன் ஏரியா இவ்வளோ பிரபலமெல்லாம் கிடையாது. இவங்க வந்ததால தான் இந்த பிரபலமான காரணம். என்னைக்கு கிரகப்பிரவேசம் ஆச்சு? அப்புறம் இந்த கிரகப்பிரவேசத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டி நகர்லேருந்து வீடு கட்டி இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஷிஃப்ட் ஆன அப்புறமா எங்கள் அப்பா வந்து அமெரிக்காவில் படிக்க போயிட்டார். வேறு ஏதோ ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் அப்போவே சயின்ஸ்லாம். ஸோ அவர் வந்துட்டு அங்கே படிச்சுட்டு இங்கே வந்துட்டும் போயிட்டு இருந்தார். ஸோ பாட்டியும் அத்தையும் இங்கே இருந்தாங்க. பாட்டியோட ஹெல்த் ரீசன்ஸால் அது கிரகப்பிரவேசம் தள்ளி லேட்டாக நடந்தது. ஆமாம்.